என்ன பேச்சு வந்துட்ட? நமக்கு என்ன வேலை அங்க? ஒரு பொண்ணோட மனசு புரிஞ்சுக்க தெரியாம எக்கேடு கிட்ட போனா எனக்கு என்னன்னு நீயே இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறாங்க? பேச்சு பேசாத. எனக்கு வெக்கமா இருக்கு. ஒரு கோழிக்கு தங்கச்சா பிறந்துட்டேன்னு. குடியான வீட்டுல பிறந்தாலும் கூலிக்காரன் கூட பார்க்காம உன் மேல அன்பை வச்சு உன்னைய உசுரா நினைச்சிட்டு இருக்காள் இந்த பொண்ணு. அப்போ அது புரிய வேணாம். ஆத்தாடி, அப்ப வேற யாருக்கும் பேசி முடிக்க போறாரு. அது எப்படி தட்டி கழிக்கிறதுன்னு தெரியாம அர்த்த ராத்திரில ஒன்ன பார்க்க உன் வீடு தேடி வந்துச்சு. எம்பது ஆசை இருந்திருக்கணும். தெரிய வேணாம். நிச்சயம் பண்ண ஆள் வந்துட்டாங்களே, அதை எப்படி நிப்பாட்டுறதுன்னு தெரியாம ஒரு மீன் முள்ளு குத்தினாலே வலி தாங்காத அந்த பொண்ணு அவ கையை அடிச்சுக்கிட்டு நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டினாலே. ஏன்? சரி, அதை விடு. உன் மனசுல நீ அவளை நினைக்கல? இல்லன்னா எதுக்காக இப்படி அழுதுட்டு உட்காந்துருக்க? அவ போனதுக்கு அப்புறம் அவளை பிரிஞ்சு நீ நிம்மதியா வாழ்ந்துருவியா? சொல்லுன. ஏன் இப்படி தைரியம் இல்லாம உள்ளுக்குள்ளே செத்துட்டு இருக்க? பேச்சு புரியாம பேசாத. புரியலதான். அவளை பத்தி நல்லா புரிஞ்சு நீ ஏன் இப்படி நடந்துக்கிறன்னு எனக்கு புரியல. ஐயா நல்லா இருக்கணும், ஐயா வீடு நல்லா இருக்கணும்னு மட்டும் நினைக்கிறேன் ஒழிய அந்த ஐயாவே அவர் பொண்ணு நல்லா இருந்தாதான் சந்தோஷமா இருப்பாருங்கிறத மறந்துட்டியே. அந்த பொண்ணு போற இடத்துல ஏதோ ஒண்ணு பண்ணிச்சுன்னா அப்ப அந்த ஐயோட மானம் என்ன ஆகும், மரியாதை என்ன ஆகும்? எதை கட்டி காக்கணும் நீ நினைக்கிறியோ அதெல்லாம் காத்துல பறந்துடும். நான் அவளை கட்டிக்கிட்டாலும் காத்துல பறக்கத்தானே செய்யும். உங்க ஐயாவுக்கு தான் மகன் ஓடி போயிட்டாங்கிறது இல்லப்பா, இல்ல செத்து போயிட்டாங்கிறது இல்லப்பா. ஓடி போயிட்டீங்கன்னா இப்ப ஏத்து காட்டியும் பின்னாடி அந்த பொண்ணு மேல உள்ள பாசத்துல எல்லா மருந்து ஏத்துக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா செத்து போயிட்டா எவ்வளவுதான் அழுது பண்ணாலும் திரும்ப அந்த உசுர் வரவா போகுது. நீ சொல்ற அந்த சாதிசனும் இதே கட்டுப்பாட்டுக்குள்ள கடைசி வரைக்கும் இருக்கும்னு உனக்கு தெரியுமா? உனக்கு முன்னால மாயம் செய்யல, இதே மாதிரி இன்னொருத்த செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம்? அப்பவும் இதே கலத்தை தான் நடக்க போகுது. அன்னைக்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்க, நீ இருப்பியா? உன்னோட வெட்டி வேதாந்தத்தை எல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கு அந்த பொண்ணு போய் காப்பாத்துற வழிய பாரு. நான் ஊருக்குள்ள வந்தா கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க 2 பேர் மட்டும் போங்க, நான் இங்கேயே நிக்கிறேன். முத்து ஊர் முக்குல நிப்பான். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நான் அவனுக்கு சிக்னல் கொடுங்க. நம்ம கூறி கல்யாண பொண்ணை கடத்துறதுல மட்டும்தான் இருக்கணும். போங்க. கூட கடைசி வரைக்கும் வர போறது கண்ணமத. நானும் இந்த சாதி சனமும் இல்ல. என் மனசுல ஒருத்தனை நினைக்கிற வரைக்கும் விளையாட்டுத்தனமா இருந்தேன். வேணான்னு உதறினதுக்கு அப்புறம் என் மனசு பட்டு வேதனையிலதான் இந்த அளவு பேசணும்னு தோணுச்சு. கொஞ்ச நாள் பழகின எனக்கு எவ்வளவு வேதனை இருந்தா. சின்ன வயசுல இருந்து உன்னோட பழகி உன்னையே நெஞ்சில சுமந்துட்டு இருக்காளே கண்ணம்மா, அவளுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். தயவு செஞ்சு போன போய் அந்த பொண்ணை ஏத்துக்க. எங்கேயாவது போய் நல்லா இருங்க. இந்த தங்கச்சி பத்தி கவலைப்படாதுன்னு நீங்க 2 பேரும் இந்த ஊரை விட்டு போய் நல்லா இருந்தா அதுவே எனக்கு சந்தோஷம். இல்லாட்டி அவ உன்னையவே மனசுல நினைச்சு நெஞ்சில சுமந்ததுக்கு அர்த்தமே இல்ல. போன போ போன. நீ தூக்கி வளர்த்த பிள்ளைய பாடுறா பாடுறா. பாரதி, நம்ம கண்ணம்மா நம்மளை விட்டு போயிட்டாடா. எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் வெடிகால பார்த்தா கிணத்துக்குள்ள கிடக்குது. பாரதி பாரதி ஒன்னே சுத்தி சுத்தி வருவாள். நம்ம எல்லாரும் தலையிலையும் கல்ல தூக்கி போட்டு போயிட்டாளே. கூப்பிடுறா. ஐயோ, பேச்சி, என் கைய கொஞ்சம் கட்டி விட்டு போய. எதுக்கு?
அவனுக்காகவோ உயிரை விட்டுட்டானே. அவன் அப்பா தலை கூட நினைச்சு பார்க்கலையடா பாரதி. ஒன்னா வாழ வராத நீ ஒன்னா சாகவாவது வருவியா? இப்ப கூட பாரதி நீ சரியா சொல்லு, நம்ம எங்கேயாவது போயிடலாம். கண்ணம்மா தெரியாத அந்த கேள்விக்கு விட நீதானா? கண்ணம்மா மனசுக்குள்ள மூடி வச்சு மறைச்சது பண்ணத்தானா? யார் யாருன்னு கேட்டப்பெல்லாம் மௌனமா இருந்துட்டு இப்ப தீயில விழுந்து எனக்கு தெரிய வச்சிட்டீங்களா? உயிரோட இருக்கும்போது சொன்ன உங்களை என் ஜாதி வரி எரிச்சிருடு உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீங்க எரிஞ்சு போனீங்களா? எரிஞ்சது நீங்க மட்டுமல்ல, நான் தான். உங்க தாத்தா போங்க, போ போ.
எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன்பா. அம்மா நல்லா இருக்காங்களா? ஆ,